கோயம்பேட்டில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வாக்குப்பதிவு மையங்களில் செய்யப்பட்டிருக்கும் முன்னேற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் பாதுகாப்பு பணிகளும் அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுக்கான முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் தேர்தல் 1 மணி நேரம் கூடுதலாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கான காரணம் தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனாலும் அதே போன்று 100% வாக்குப்பதிவை அடைய வேண்டும் என்பதற்காக நேரத்தை அதிகமாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கான ஒப்புகை சீட்டு காண்பிக்கப்படும். அதாவது அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதற்கான சீட்டு காண்பிக்கப்படும். இதற்காக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய 251 வாக்குச்சாவடி மையங்களும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் மக்களுக்கான ஏற்பாடுகள் பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏற்பாடுகள் இந்த முறை தேர்தல் ஆணையம் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் 13,000 சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு அவர்கள் எளிதில் வாக்களிப்பதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடனும் முதியோருடனும் வரக்கூடியவர்கள், உதவிக்கு வரக்கூடியவர்கள், அவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்களும் விரைவில் வாக்களிப்பதற்கான வசதியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மகளிருக்கான சிறப்பு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 16 வாக்குச்சாவடி மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரையில் வாக்காளர்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய குடிநீர், அதே போன்று கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெயிலில் அதிக அளவில் வெயில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடிகள் வாக்குப்பதிவின் போது அனைத்துமே வீடியோ, அதாவது ஒளிப்பதிவு செய்யப்படும் என்றும், அது மட்டும் இல்லாமல் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 3771 வாக்குச்சாவடி மையங்களில் 406 பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் அதற்கான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும், அது மட்டும் இல்லாமல் நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரி பார்வையிடுவதற்கான வெப் டெலிகாஸ்ட் எனக்கூடிய நேரடி பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் சென்னையில் மட்டும் 15,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சென்னையில் மட்டும் 420 அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று துணை ராணுவ படையினர் 18 கம்பெனிகள் சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஆகவே 1800 துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் ஒரு பாதுகாப்பான முறையில் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சிறப்பு காவலர் மற்றும் அவருடன் 3 காவல்துறையினர், அதே போன்று துணை ராணுவ படையினரும் கூடுதலாக பதற்றமான வாக்குச்சாவடிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வாக்காளர்கள் எந்தவிதமான ஒரு அச்சுறுத்தலும் பயமும் இன்றி தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதே போன்று பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான பிரெயில் முறையில் அவர்கள் அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிரெயில் முறையில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளும், அதாவது யாருடைய துணையும் இன்றி அவர்கள் தங்களுடைய விருப்பம் போல் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரண்யா, அடுத்ததாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நமது செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, நீங்கள் இருக்கும் வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க.
நாம் தற்போது மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட SIT கல்லூரியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்குதான் திமுக பொருளாளர் ஸ்டாலின் வாக்களிக்க உள்ளார். SIT கல்லூரியில் 6 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தான் அவர் வாக்களிக்க உள்ளார். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை இங்கு 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த கராத்தே தியாகராஜன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் DGP நடராஜன் உள்ளிட்டோர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். எனவே இது ஒரு VIP தொகுதியாகவே கருதப்பட்டு வருகிறது. எனவே இந்த வாக்குச்சாவடி மையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளன. மாதிரி வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து இங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அனைத்து வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெறும். எனவே ஏஜென்ட்டுகளுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஏஜென்ட்டாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வந்த பிறகு இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெறும். அதற்கு பிறகு 7 மணிக்கு பொதுமக்களுடைய வருகைக்கு பிறகு வாக்குப்பதிவானது தொடங்கும். இங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து பார்த்தோம்னால் இது பதட்டமான வாக்குச்சாவடி இல்லை. எனவே தமிழக சிறப்பு காவல்படையினர் மட்டுமே இங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சக்கர நாற்காலி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி கூறியிருந்தார். அதாவது ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் பல வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒரு சக்கர நாற்காலி வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அதனை போல் இங்கே ஒரு சக்கர நாற்காலி வைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வரும்பொழுது அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சாய்தளமும் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர குடிநீர் கழிவுநீர் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வரும்பொழுது அவர்களுடன் உதவியாளர்கள் இங்கே உள்ளே அனுப்புவார்கள் என்றும் கூறப்படுகிறார்கள்.